நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொட்டிப்பட்டி காந்திநகர் பகுதியில் கடந்த 8 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் ராசிபுரம் சேந்தமங்கலம் நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த விடியா திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவரின் கணவரிடம் அப்பகுதி பெண்கள் ஏன் குடிநீர் வழங்கவில்லை என கூறி சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விவசாயிகள் தக்காளிகளை சாலையோரத்தில் கொட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது மார்க்கெட்டில் தக்காளி வரத்து அதிகரித்ததால் 14 கிலோ அடங்கிய தக்காளி பெட்டி 100 ரூபாய் முதல் 120 ரூபாய்க்கும், 1 கிலோ தக்காளி 7 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் சாலை ஓரங்களில் தக்காளிகளை கொட்டினர். தஞ்சாவூர் அருகே அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் சந்தேகத்திற்கிடமான முறையில் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். அண்ணன் திருச்சேரை கிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் அரசு பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் தனது மோட்டார் வாகனத்தில் வந்தபோது கீழே விழுந்து உயிரிழந்தார். இதனிடையே அதே பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், கணேசன் ஆகியோர் தாக்கியதில்தான் தனது கணவர் உயிரிழந்ததாக கண்ணனின் மனைவி விமலா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே ஜல்ஜீவன் திட்டம் மூலம் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தடுப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிண்ணிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட கே மீனாட்சிப்பட்டி கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக பிளாஸ்டிக் பைப்புகள் கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் தனக்கு வாக்களிக்கவில்லை என கூறி தங்கள் கிராமத்திற்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தடுப்பதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சி ஒன்றிய பிரசிடண்ட் பக்கத்து ஊருக்கு போட சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு ஜேஜிபி வண்டிக்காரங்க தோண்ட வந்ததுக்கு நீங்கள் இங்கே எதுக்கு தோன்றீங்க, நான் உங்களை மாலி வெட்டிக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி வண்டிக்காரங்களை கல்லை விட்டு எறிகிறாங்க சார். சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்க்காம கல்லை விட்டு எறிகிறாங்க சார். கேட்டால் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, எங்களுக்கு மாலி வெட்டி தான் ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க சார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் இடைத்தரகர்கள் குறுக்கீடு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விற்பனைக்கு எடுத்து செல்லும் நெல் மூட்டைகளுக்கு வேளாண் அதிகாரியுடன் இணைந்து இடைத்தரகர்கள் கமிஷன் கேட்பதாகவும், ஆந்திர மாநிலத்திலிருந்து தரமில்லாத நெல் மூட்டைகளை வாங்கி வந்து அதிகாரிகள் உதவியுடன் விற்பனை நடைபெறுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருவதால் வனவிலங்குகளை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கடும் வறட்சி நிலவுவதால் தண்ணீர் இல்லாமல் வனவிலங்குகள் அவதியடைந்து வருகின்றன. இந்நிலையில் வனவிலங்குகளுக்கு போதிய உணவு, தண்ணீர் வழங்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்று 2 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை பணப்பலன்கள் கிடைக்காமல் தவித்து வருவதாக ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நிலுவையில் உள்ள பணப்பலன்கள் குறித்து பெண்ணாகரம் ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் விஜயகுமாரிடம் கேட்டபோது தங்களை அவமரியாதையாக நடத்தியதாக ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலுவையில் உள்ள பணப்பலன்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி எங்களுக்கு வழங்கக்கூடிய படிகள் சரியாக வழங்கலை. அது போய் நாங்கள் தட்டி கேட்டு கண்காணிப்பு விஜயகுமாரை கேட்டால் என்ன சொன்னீங்க, வெளியே போ, அதை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுட்டாங்க. நாங்கள் வெளியே வந்துட்டேன். கண்காணிப்பாளர் விஜயகுமார் வெளியே போ, நீ அதை பற்றி நீ கேட்காத, நான் பிஓ கேட்டால் சொல்லிக்கிறேன் பதில், நீ என்னை கேட்காத, வெளியே போ அப்படின்றார். அது நீலகிரி மாவட்டத்தில் கேரட் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை, கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கேரட் 50 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளில் கேரட் தரத்திற்கு ஏற்றவாறு 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விசைத்தறி அதிபர் மற்றும் அவரது மனைவி மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அலுத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிராஜ் என்பவர் விசைத்தறிகளை வைத்து கூலிக்கு நெசவு செய்து வருகிறார். மேலும் கேஎன்புரத்தில் உள்ள ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் ஒன்று மணிராஜுக்கு வழங்க வேண்டிய 40 லட்சம் ரூபாயை வழங்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகராறு இருந்து வந்த நிலையில் மணிராஜ் மற்றும் அவரது மனைவி மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரோட துணி எங்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குங்க. அந்த துணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு காலையில் என்னை ரொம்ப ஃபோனில் மிரட்டினாருங்க. நீ பார்க்குறது பாடுற, நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், நீ இந்த 1 மணி நேரத்தில் துணி அனுப்பலினா உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி காலையில் ஒரு 10:45 11 மணிக்கு என்னை மிரட்டினாருங்க. திருமாணிக்கனூரில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மூப்பனார் நகரில் முறையாக குடிநீர் வராததால் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தெருவிளக்கு, சாலை வசதி செய்து தரக்கோரி பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் சத்தீஸ்வரியிடம் கோரிக்கை விடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் எனக்கா வாக்களித்தீர்கள் என கேட்டதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பிரச்சனை சொன்னாலும் எட்டியும் பார்க்க மாட்டேங்குது. தண்ணி ஒரு மாசத்துக்கே 10 நாளைக்கு தான் தண்ணி அந்த பக்கம் வருது. மோட்டர் சரியில்லைன்னு இதே பிரச்சனை தான் வருது. போன் போட்டு தலைவரமாக்கு சொன்னா கட் பண்ணி விட்டுறாங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டவங்க ஊர்ல யாரு எங்களுக்கு ஓட்டு போட்டான்னு கேக்குறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மினி பஸ்ஸோ எந்த வசதியுமே கிடையாது. ரோடும் கிடையாது. லைட்டும் அதே மாதிரிதான். நாங்க இருக்கிறது காட்டுக்குள்ள. ஒரு நடந்து போறோம் அப்படின்னா பாம்பு, பள்ளி எது வந்தாலும் தெரியாது. 2-3 தடவை பிள்ளைகளை என்னையே தேள் கடிச்சிருக்குது. தேள் கடிச்சு போடுது, பாம்பு கடிச்சு போடுது. அங்கிருந்து வர்றதுக்கு வசதி இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொட்டிப்பட்டி, காந்திநகர் பகுதியில் கடந்த 8 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் ராசிபுரம் சேந்தமங்கலம் நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த விடியா திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவரின் கணவரிடம் அப்பகுதி பெண்கள் ஏன் குடிநீர் வழங்கவில்லை என கூறி சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விவசாயிகள் தக்காளிகளை சாலையோரத்தில் கொட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயிகள் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது மார்க்கெட்டில் தக்காளி வரத்து அதிகரித்ததால் 14 கிலோ அடங்கிய தக்காளி பெட்டி 100 ரூபாய் முதல் 120 ரூபாய்க்கும், 1 கிலோ தக்காளி 7 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் சாலை ஓரங்களில் தக்காளிகளை கொட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே திருமாணிக்கனூரில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மூப்பனார் நகரில் முறையாக குடிநீர் வராததால் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தெருவிளக்கு, சாலை வசதி செய்து தரக்கோரி பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் சத்தீஸ்வரியிடம் கோரிக்கை விடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் எனக்கா வாக்களித்தீர்கள் என கேட்டதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பிரச்சனை சொன்னாலும் எட்டியும் பார்க்க மாட்டேங்குது. தண்ணி ஒரு மாசத்துக்கே 10 நாளைக்கு தான் தண்ணி அந்த பக்கம் வருது. மோட்டர் சரியில்லைன்னு இதே பிரச்சனை தான் வருது. போன் போட்டு தலைவரமாக்கு சொன்னா கட் பண்ணி விட்டுறாங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டவங்க ஊர்ல யாரு எங்களுக்கு ஓட்டு போட்டான்னு கேக்குறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மினி பஸ்ஸோ எந்த வசதியுமே கிடையாது. ரோடும் கிடையாது. லைட்டும் அதே மாதிரிதான். நாங்க இருக்கிறது காட்டுக்குள்ள. ஒரு நடந்து போறோம் அப்படின்னா பாம்பு, பள்ளி எது வந்தாலும் தெரியாது. 2-3 தடவை பிள்ளைகளை என்னையே தேள் கடிச்சிருக்குது. தேள் கடிச்சு போடுது, பாம்பு கடிச்சு போடுது. அங்கிருந்து வர்றதுக்கு வசதி இல்லை. திருவண்ணாமலை அருகே விடியா திமுக அமைச்சர் ஏவா வேலுவை வரவேற்பதற்காக சாலை முழுவதும் விதிமுறைகளை மீறி உடன்பிறப்புகள் திமுக கொடிகளை கட்டியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வந்தவாசியில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கம் பணி நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழாவில் விடியா அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டார். இவர் வருகைக்காக உடன்பிறப்புகள் சாலையின் இருபுறங்களிலும் கண்ணை மறைக்கும் அளவிற்கு விதிமுறைகளை மீறி ஏராளமான திமுக கொடிகளை கட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சிவகாசியில் மாநகராட்சி கடைகள் வாகன காப்பகத்திற்கான குத்தகை ஏலம் 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டதால் ஒப்பந்ததாரர்கள் ஏமாற்றம் அடைந்தனர்.
சிவகாசியில் மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் உள்ளிட்ட 15 இடங்களுக்கான பொது ஏலம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெறுவதாக ஒப்பந்ததாரர்களுக்கு முன்னறிவிப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேதி குறிப்பிடாமல் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஒப்பந்ததாரர்கள் 2வது முறையாக ஏலம் தள்ளி வைக்கப்பட்டதால் ஏமாற்றத்துடன் சென்றனர். மேலும் விடியா திமுகவினருக்கு ஒப்பந்தம் வழங்கும் நோக்கில் மாநகராட்சி செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் கொண்டக்கரை பகுதியில் சாலை நடுவே வைக்கப்பட்டிருக்கும் சிமெண்ட் தடுப்பு சுவர்களை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற சுகுமார், அவரது மனைவி பூர்ணேஸ்வரி ஆகியோரை லாரி முந்தி செல்ல முயன்றபோது இருவரும் தடுப்பு சுவரில் மோதி பலத்த காயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பூர்ணேஸ்வரி இறந்துவிட்ட தகவலை அறிந்த மக்கள் தடுப்பு சுவரை அகற்ற கோரி வாகனங்களை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டதாக மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கேயம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.